வி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணியில் இருந்து பிரிந்து சென்றிருக்கிறது உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சி. இது பற்றி மேலும் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் சலீமிடம் கேட்போம். மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவின் இந்த அதிரடி முடிவுக்கான காரணம் என்ன? உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா பகிரங்கமாகவே அறிவிச்சிருக்காங்க, இந்தியா கூட்டணி இல்லாமல் நாங்கள் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி. லேசாக அந்த பின்னணியை பார்த்துருவோம், அப்புறம் கரண்ட் நியூஸ், லேட்டஸ்ட் நியூஸ் என்ன என்பதை பார்த்துருவோம். அந்த பின்னணி என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பிரிந்து சிதறி இருந்த எதிர்கட்சிகள்லாம் ஒன்று திரண்டு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாங்க. இந்தியா கூட்டணி என்று அதற்கு பெயரிட்டார்கள். அதே போல நாடாளுமன்ற தேர்தல்களில் அவங்களுக்கு சாதகமாக நல்ல முடிவுகள் கிடைத்தன. யானை பலத்தோடு நாடாளுமன்ற மக்களவையில் அமர்ந்திருக்கிறது எதிர்கட்சி இந்தியா கூட்டணி. இந்த கூட்டணியினுடைய வெற்றிக்கு இன்னொரு முக்கிய காரணம், எளியும் பூணியமாக இருந்த கட்சிகள், அதாவது காங்கிரஸோட யாருக்கெல்லாம் ஒத்து வராதோ, ஆம் ஆத்மி கட்சியாகட்டும், சிவசேனா கட்சியாகட்டும், அப்படியே அந்த பக்கம் வந்தால் மம்தா பானர்ஜி ஆகட்டும், இவங்கெல்லாம் ஒற்றுமையாக வந்தார்கள். அந்த ஒற்றுமை இவர்களுக்கு கை கொடுத்தது. ஆனால் சமீபத்தில் நடைபெற்ற மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி என்று கூட்டணிகள்லாம் ஒன்றாக சிவசேனா, காங்கிரஸ் எல்லாரும் கைகோர்த்து தேசியவாத காங்கிரஸ் எல்லாம் தேர்தலை சந்திச்சாலும் அந்த தேர்தலானது பாஜகவிற்கே அதிக பலன் அளித்தது. பாஜக மகாராஷ்டிராவில் பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. இதனை அடுத்து சோர்வு தட்டியது இந்தியா கூட்டணியில். இப்போ இந்த மகாராஷ்டிரா தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் உள்ளாட்சி தேர்தல்களில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா என்ன வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இந்தியா கூட்டணியில் இந்த தேர்தலை சந்திக்க போறதில்ல, எங்களுடைய சொந்த பலத்திலேயே நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா அறிவித்து விட்டது. இது மட்டும் ஒரு தனி விஷயம் கிடையாது. டெல்லியில் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அங்கே ஆம் ஆத்மி காங்கிரஸோடு கூட்டணி சேரவில்லை, தனியாக தேர்தலை சந்திக்கிறது. இது நிச்சயம் பாஜகவிற்கு அதிக சாதகமாக அமையும். ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அமையுமான்னு சொல்லி தெரியாது, ஆனால் சீட்டுகளை நிச்சயம் உயர்த்தும். காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் பிரிந்து நிற்பது என்று பேசப்படுகிறது. டெல்லியில் எப்படின்னா, அப்படியே ஜம்மு அண்ட் காஷ்மீர் போனாங்க. முதலமைச்சர் உமர் அப்துல்லா என்ன சொல்றாரு, வெறும் நாடாளுமன்ற தேர்தலுக்காகத்தான் நீங்க இந்தியா கூட்டணி என்று ஒன்று அமைத்தீர்களாயின் அதை நீங்கள் கலைத்து விடலாமே என்றும் அவர் பேசியிருக்கிறார். டெல்லியில் ஆம் ஆத்மி செயலில் காமிச்சிட்டாங்க. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனாவும் செயலில் காண்பித்து விட்டார்கள். இப்படியே போனால் ஒன்றுபட்டு வந்த எதிர்கட்சிகள்லாம் ஒன்றாக இருக்குமா, நிலைக்குமா, மாநில தேர்தல்களை சந்திக்குமா, அல்லது இந்தியா கூட்டணி என்பது நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு மட்டும்தானா என்ற கேள்வி எழுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கிறார்கள். இப்போ எதிர்கட்சிகளுக்குள்ள என்ன சலசலப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியை வழிநடத்தினால் சிறப்பாக இருக்குமா என்று ஆங்காங்கே கேள்விகளை முன்வைக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி பெரிய கட்சி தான், இந்தியா முழுவதும் இருக்கிறது, நாடாளுமன்றத்திலையும் பலத்தோடு இருக்கிறது. ஆனாலும் ஒரு ஃபயர் லீடர் தேவைப்படுகிறார். அது மம்தா பானர்ஜியாக கூட்டணி லீடராக இருக்கக்கூடுமா என்றெல்லாம் பேசியிருந்தாலும் காங்கிரஸ் கட்சி அதை பற்றி எதுவும் பேசவில்லை. ராகுல் காந்தி தான் எங்களுடைய பிரதான நபர், அவர் எங்களை வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினர் சொல்லியிருக்காங்க. கடைசியாக நாம் இப்போ மகாராஷ்டிராவுக்கு வருவோம். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஆளும் கட்சி பாஜக. தேவேந்திர ஃபட்னவிஸ் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, உத்தவ் தாக்கரேவை பற்றி லேசாக நெருக்கமாக பேசும் வகையில், உத்தவ் தாக்கரே என்னுடைய முன்னாள் நண்பன், அதற்காக அவர் என்னுடைய எதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி பாஜக பேசியிருக்கிறார்கள். இதனால உத்தவ் தாக்கரே மீண்டும் பாஜகவோடு கூட்டணி வைப்பாரா? ஏற்கனவே பாஜகவோடு தான் கூட்டணி காலங்காலமாக அவங்க வச்சுட்டு இருக்காங்க. திடீரென ஒரு கட்டத்தில் ஒரு 5 வருஷம் முன்னாடி பாஜகவிடமிருந்து பிரிந்து காங்கிரஸோட கூட்டணி வைத்து உத்தவ் தாக்கரே முதலமைச்சராகிறார். பாஜக அப்படியே விட்டுவிடவில்லை. ஒரு 2 வருஷம் தான் ஆட்சி செஞ்சாங்க. அந்த ஆட்சி கலைந்து விட்டது. உத்தவ் தாக்கரே கட்சி உடைப்பட்டது, தேசியவாத காங்கிரஸ் கட்சி உடைப்பட்டது, பாஜகவோட கூட்டணி வச்சாங்க, மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதன் பிறகு நடந்த தேர்தலில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்படி இருக்கையில் உத்தவ் தாக்கரே பழைய நண்பனை தோள் தட்டி கொடுத்து பாஜக தன்னோடு சேர்த்து கொண்டால், உத்தவ் தாக்கரே கட்சியை உடைத்து கொண்ட ஏக்நாத் ஷிண்டே துணை முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய நிலை என்ன ஆகும்? அவருக்கு பதட்டம் அதிகரித்ததாக பேசப்படுகிறது. அதே போல இந்த பக்கம் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் சரத்பவார் என்ன சொல்லியிருக்கார்? RSS பெருமையாக பேசியிருக்கார் இந்த எலெக்ஷனை ஜெயிச்சதுக்கு. அதுக்காக முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸும் அவரை பாராட்டியிருக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கையில் உடைத்து கொண்டு வந்த அஜித் பவார் தரப்பிலையும் ஒரு கலக்கம் ஏற்பட்டுள்ளது. அவரும் துணை முதலமைச்சராக இருக்கார். என்ன இது, ஒரிஜினல் கட்சியெல்லாம் பிஜேபியோட நெருக்கம் காட்டுறாங்களே, உடைத்து கொண்டு புரட்சியில் ஈடுபட்ட நம்மோட நிலைமை என்னவோ என்ற கேள்வி அவர்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும், ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியின் எதிர்காலம் சட்டமன்ற தேர்தல்களை பொறுத்து எப்படி இருக்கும் என்றும் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. வி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.